Praise the Lord. பிரியமானவர்களே, நாம நிறைய பேர் பார்த்திருப்போம். தன்னுடைய புறா குஞ்சுகளா இருக்கட்டும், காக்கை குஞ்சுகளா இருக்கட்டும், எந்த பறவையானாலும் அந்த பறவை தன்னுடைய குஞ்சுகளை செட்டைகளின் மறைவிலே மறைத்து அதை பாதுகாக்குமாம். இந்த செட்டை மறைவிலே வெப்பம் இருக்குமாம். அந்த ஒரு கதகதப்பு அந்த குஞ்சுகளுக்கு எல்லாம் ஒரு பயத்திலிருந்து விடுவித்து ஒரு ஆறுதலையும் ஒரு அரவணைப்பையும் அந்த சிறகு கொடுக்குமா. அது போலதான் சங்கீதம் 91 அதிகாரத்திலும் கூட அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் பயந்து கொண்டிருக்கிற காரியம் ஏதோ ஒன்று நேட போகிறதோ என்ற ஒரு பயம், ஏதோ ஒரு பயம் உங்களை தொடர்ந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் கர்த்தரின் செட்டைகளின் மறைவிலே என்னை மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களை மறைத்து அவர் பாதுகாத்து ஆறுதல் படுத்துகிற தேவனாயிருக்கிறார். இந்த நாளிலும் செட்டைகளின் நிழலிலே மறைக்கிறவரை ஆராதிக்க விட்டுக் கொடுப்போம். அப்படியே சிறகுகளாலே உன்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார், வேடரின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட உன்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆம் ஆண்டவரே, எங்களை சுற்றி வேலி அடைத்து பாதுகாக்கிறவர் நீர். உம்முடைய செட்டைகளின் மறைவிலே எங்களை மறைத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி எங்களை ஆறுதல் படுத்தி ஆண்டவரே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல எங்களை வைத்துக் கொள்ளும்படியாக உங்களுடைய அன்பின் கரத்துல விட்டுக் கொடுக்கிறோம். இந்த நாளிலேயும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எங்கள் மேல தங்கி இருக்கட்டும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அவர்களே, நம்பர் 123 மோசூர் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள நமது அரக்கோணம் பெந்தேகோஸ்தே அசெம்பிளி சபையிலே வருகின்ற வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினத்திலே